தேர்தலின் போது அரசு ஊழியர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவும் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து அரசு ஊழியர் சங்கங்களையும் அழைத்து பேசி அவர்களுடைய குறைகளை உடனடியாக களைய வேண்டும் என இபிஎஸ் தற்போது தெரிவித்திருக்கிறார். தேர்தலின் போது அரசு ஊழியர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவும் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான முழு விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், இது குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்துக்குங்க. தமிழகத்தில் பல்வேறு அரசு காலி பணியிடங்கள் இருக்கிறது. அந்த காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக பல்வேறு அரசு சங்கங்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக ஓட்டுநர் சங்கம், அதாவது போக்குவரத்து துறையை சேர்ந்த ஊழியர்கள் அவர்கள் போராட்டத்தை நடத்தப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி இது தொடர்பாக தனது அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்திருக்கிறார். தமிழக அரசு வரலாற்றில் இல்லாத வகையில் கைத்தறி பணியாளர்கள் கடந்த 8 மாதங்களாக பல்வேறு இன்னல்களுக்கும் மனித உரிமைகளுக்கும் ஆளாகி கண்ணீர் மல்க மாநில மனித உரிமை ஆணையத்தின் கதவை தட்டியிருக்கும் அவலம் திமுக ஆட்சியில் நடந்திருப்பதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் அனைத்து துறைகளிலும் ஆட்கள் பற்றாக்குறை நிலவுவதாகவும் காலி பணியிடங்கள் உடனடியாக நிரப்ப அரசு ஊழியர் சங்கங்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தமிழக அரசுக்கு அவர் கோரிக்கை ஒன்றை வைத்திருக்கிறார். கைத்தறி ஊழியர்கள் சங்கம், போக்குவரத்து ஊழியர்கள் சங்கங்கள், மருத்துவர் பணியாளர் சங்கங்கள், ஆசிரியர் கூட்டமைப்பு உள்ளிட்ட அனைத்து அரசு ஊழியர்கள் சங்கங்களையும் அழைத்து பேசி அவர்களுடைய குறைகளை உடனடியாக களையவும், தேர்தலின் போது அரசு ஊழியர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவும், காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பவும் திமுக அரசை வலியுறுத்துவதாக அவர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.